பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வீகமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரங்களிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இங்கே நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அன்னையுடைய வாழ்வில் இந்த பழைய ஃபெயிலியர், தோற்று போன அந்த பயமுள்ள நெகட்டிவான இந்த மாதிரி சிந்தனை இருக்கும். அவங்க எப்பவுமே ஒரு காரியம் நடந்த பிறகு நான் அப்பவே யோசித்தேன், ஒரு காரியம் செய்யும் போதோ இது எப்படி தான் நடக்க போதுன்னே தெரியல. அவங்கள் விசுவாசமும் இருக்காது, நம்பிக்கைக்குரிய வார்த்தையுமா இருக்காது. அவர்கள் தோல்வியும் ஏமாற்றத்தையும் அவங்க வாழ்க்கையில் உண்டான கசப்பான அனுபவத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாய் ஏசப்பா நம்ம துதிக்கும், தோத்திரம் பண்ணோம். ஆனால் அவர்களுடைய அறிக்கை எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வுக்கு எதிராகவே இருக்கும். நீதிமொழிகள் 18:21 சொல்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்படி சொல்ல, நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களாயிருங்கள். அப்போ உங்கள் அறிக்கை நல்ல அறிக்கையாக இருக்கா, இல்லை உங்களோட வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு சில இந்த சிந்தை தான் அந்த எபிரேயர்ல 9 சொல்றது, மனசாட்சியில செத்த, இந்த மனசுல சில செத்த கிரிகளாக இருக்கும். பக்தி இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, விசுவாசம் இல்லாத. எபேசியர் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8-9 படிக்கும்போது அங்கே சொல்லுவார், கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 16 மற்ற புறஜாதியார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. அப்போ அந்த வீணான சிந்தை, கரைப்பட்ட சிந்தை, அங்கே செத்த கிரிகள், பக்தி இல்லாத, ஒழுக்கம் இல்லாத சில எண்ணங்கள் தோண்டி கொண்டே இருக்கும். உங்கள் மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற குப்பை தொட்டியாக இருக்கும் என்றால், சத்துருக்கும் மனதில் நெகட்டிவான விஷயங்களை விதைத்து கொண்டே இருப்பான். ஒரு சிலருக்கு இந்த ஊர் யாருமே சரியில்லை, இந்த ஜனங்கள்லாம் பொல்லாதவங்க, இந்த ஊருக்காரன் இப்படி, இந்த ஜாதிக்காரன் இப்படி, இவன் இப்படி, அவங்க மனசில் ஒரு குப்பை இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு நாளை சொல்லுவாங்க, இந்த நாள் வந்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குது. இல்லை அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடுற அன்றைக்கி எனக்கு ஆக மாட்டேங்குது, எதனா தீமையாக நடக்குது. அருமையானவர்களே, இதைத்தான் உன்னை என்னை படைத்த இறைவன் சொல்லுகிறார், நீ முந்தின நினைக்காதே, பூர்வீகமானவர்களை சிந்திக்காதே, நான் இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். அப்போ ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே இருக்கிற அழுக்கு நீங்கப்பட வேண்டும், உங்கள் சிந்தை மறுவாக்கப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை, த கார்னல் மைண்ட், உலக சிந்தை, உலக சிந்தை, உலக எண்ணம். நீங்கள் கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு புதிய நன்மையை பெற முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் சிந்திங்க, உங்கள் மனம் புதிதாகுதா, புதிய சிந்தனை தோன்றுகிறதா, புதிய கற்பனைகள் தோன்றுகிறதா, உங்கள் நாவு உங்கள் சிந்தனையோடு தொடர்புடையதாக இருக்கிறதா, உங்கள் நாவு பரிசுத்தமானதை சிந்திக்கிறதா, உங்கள் பரிசுத்தமானதை பேசுகிறதா? அப்போனா உங்கள் நாவு பரிசுத்தமானதை சிந்திக்கிறது அர்த்தம். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் அங்கே 15-16 வசனத்தை படிக்கும்போது, சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமா, சுத்தம் இல்லாதவனுக்கு அவிசுவாசிக்கு ஒன்றும் சுத்தமாயிராதா. அப்போ அவங்க மனசு சுத்தமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக. அப்போ மனசாட்சியிலே இருக்கிற செத்த கிரிகளை நீங்குவதற்கு, அதிலே விடுதலை தருவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு முந்தினவைகளை நீங்கள் நினைக்காம இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருடைய புதிய எண்ணங்களுக்கு வரணும். ஏதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அப்போ பழையவைகள்லாம் ஒழிந்து நீங்கள் புதிதான ஒரு அனுபவத்துக்கு வரணும். அது உள்ளத்தில் நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனிதனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ வெற்றி வேண்டும் என்றால், ஜெயம் வேண்டும் என்றால், கிருபைகள் வேண்டும் என்றால், நமக்குள்ள இருக்கிற பழைய புளித்த மாவு, பழைய பிரயோஜனமற்ற, பழைய கனியற்ற நிலையெல்லாம் நீங்கள் கடிந்து கொண்டு அதில் ஒரு ரப்பர் வைத்து எரேஸ் பண்ணி அழிக்கிறது போல பழையவைகளெல்லாம் நீங்கள் அழித்து இயேசு ரத்தத்தினாலும், இயேசுடைய வார்த்தையினாலும், இயேசுவை நாமத்தினாலும், அதுதான் அங்கே 1 Corinthians 16 படிக்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, அவர் ஆவினாலும் இயேசு நாமத்தினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்களே இருக்கு. அப்போ அவர் நாமும் கழுவணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம்
அது சகல பாவங்கள் நீங்க சுத்திகரிக்கும். அப்போ உங்க மனசாட்சியில் அழுக்கை நீங்கணும். அவர் நாமம் வேணும், அவர் ஆவி வேணும், அவருடைய ரத்தம் வேணும். இதெல்லாம் கழுவுனாதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒரு புது மனுஷனாக இருப்பீங்க. பழையவைகள் ஓய்ந்தன, எல்லாம் புதிதான். அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக இருக்கிற ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த நீதிக்கு நேராய், அந்த விசுவாசத்துக்கு நேராய், அந்த பக்திக்கு நேராய் நிச்சயமாக நடத்துவாராக. முந்தினவைகளை நீங்கள் மறந்து பூர்வான சிந்தியாமல் நீங்கள் அதை அழித்து போட்டு புதிய மனுஷனாக மாறுகிற போது உங்கள் செயலும் உங்களுடைய எண்ணங்களும் புதியவர்களாக இருக்கும். உங்கள் கண் புதியவைகளை பார்க்கும். நிச்சயமாய் இந்த ஏசாயா அங்கே 43:18 வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்விலே புதிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.